வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 29/9/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை. உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் 700 to 850 வரைக்கும். மீடியம் சைஸ் மிளகாய் 600 to 700க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் 3 டைப்பாக வருதுங்க. கரும்பு முருங்கை 50 to 60க்கும், செடி முருங்கை 50 to 60 ரூபாய்க்கும், மரத்துக்காய் 35 to 40 45க்கும் விற்பனையாகுதுங்க. இந்த காய் எல்லாமே பிசுன் இல்லாமல் பிஞ்சு காய் இருந்தால் மட்டும்தான் இந்த விலைங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் சுரைக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டுங்க. இப்போ பாகற்காய்ங்க 22 to 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி 500 ரூபாயிலிருந்து 700 750 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பீர்க்காய் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 300 to 550 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 250 to 350 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டுங்க 25 to 30 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 300 ரூபா ரேட்லேருந்து 400 ரூபா ரேட்டுக்கு உள்ள விற்பனையாகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டுகள் 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி இன்றைக்கி 150 to 180னுங்க. தக்காளி விலை ரொம்ப விலை டவுன் ஆகிட்டு வருதுங்க. வரத்து அதிகமாக வருது. வியாபாரிகள் வராத காரணத்தினால பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி காயை 200 ரூபாயிலேருந்து கீழே தான் போகுதுங்க. 170 80க்கு தான் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பந்தல் தக்காளி தான் 200 ரூபா கண்டிஷனில் ஒரு சில ஐட்டம் மட்டும் போகுதுங்க. நார்மல் ரேட் 150 180க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. வரத்து அதிகம், வியாபாரிகள் இல்லைங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும். புதினா 5 to 8 வரைக்கும். முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 300 to 400 வரைக்கும். உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாயிலிருந்து கீழே 40 30 வரைக்கும். கேரட் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 70 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 50 to 60க்கும், மீடியம் சைஸ் 30 to 40க்கும். சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும். நெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 100 to 130 140 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சப்போட்டா 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி கிலோ 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பழமும், செகண்ட் குவாலிட்டி 40 ரூபாய்க்கும். பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 400 to 500 ரூபா வரைக்கும். வெண்டங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் 15 கிலோ கொண்ட பை 600 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. செகண்ட் குவாலிட்டியில் 500 400க்கும் கூட கிடைக்குதுங்க. 600 650க்கும் கூட காலையில் ஒரு காய் இருந்தால் 50 ரூபாய்க்கும் சேர்ந்து போகுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 600க்கும், செகண்ட் குவாலிட்டி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி 2 டைப்பாக வருதுங்க. சிம்ரன் கத்திரி 25 கிலோ கொண்ட பை 300 to 500 ரூபா வரைக்கும். பவானி 25 கிலோ கொண்ட பை 300 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி 80 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 60 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி எந்த 1 கிலோ 80 to 90க்கும், செகண்ட் குவாலிட்டி 50 to 60க்கும், மீடியம் சைஸ் 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து சின்ன வெங்காயங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 850 to 950க்கும், குறைந்தபட்ச விலையாக 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும். மீடியம் சைஸ் வெங்காயம் 600 to 650க்கும். அந்தந்த காயின் தரம், பையின் எடை இதை பொறுத்து விற்பனை விலையாகுதுங்க. ஓவராலாக 25 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க.
பெரிய வெங்காயம் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 15 ரூபாயிலிருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அதிகபட்ச விலையா மூட்டை 500க்கும் குறைந்தபட்ச விலையா 40 மூட்டை 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250 டு 300க்கும் 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 டு 450க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் காய் ஒன்றுக்கு பொடிக்காய் இருந்தால் 10 ரூபாயிலிருந்து 16க்கும் மீடியம் சைஸாக இருந்தால் 16 டு 24க்கும் நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருவடு தேங்காய் 26 டு 34 வரைக்கும் காய் ஒன்றுக்கு விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து தர்பூசணிக்காய்ங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா தற்போது திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா விலை கேட்டுக்கிறீங்க. வரத்து இல்லாட்டி விலை கண்டிப்பாக சொன்னால் தப்பாக போயிருங்க. இப்போ தர்பூசணிக்காய் சீசன் கிடையாதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டுக்கு கருப்பு காய் மட்டும் ஒரு சில காய் வருதுங்க. இந்த காய் சுத்தமாக வரது இல்லைங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொய்யாப்பழங்க 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தினமும் இது போன்ற காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கொள்ள உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டே தெரிஞ்சுக்கலாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சீசனில் மதன் நடவு போடலாம்னு கேட்டிருந்தீங்க. மதன் தக்காளி தாராளமாக போடலாங்க. உனக்கு போகிற நாற்று பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு கடைசியில் காய்க்கு வருங்க. அதனால் மதன் தக்காளி போட்டாலும் மழை பெஞ்சாலுமே தள்ளி வந்துடும் காய்க்கு ஒன்றும் பண்ணாதுங்க. நன்றி, வணக்கம்.